விடுதலை சிறுத்தைகள் கட்சி, விசிகே கட்சி அப்படின்னு சொல்லும்போது, நம்ம எல்லாருக்குமே திருமாவளவன் அவர்கள் தான் ஞாபகத்துக்கு வருவார். கரெக்ட்டுங்களா? இந்த விடுதலை சிறுத்தை கட்சிக்குள்ள திருமாவளவன் அவர்கள் எப்படி வந்தாங்க? என்ன நடந்துச்சு? அப்படிங்கிற முழு விவரத்த இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும். 1980 காலகட்டத்தில தலித் பந்தர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு எழுச்சி வந்து உருவாகுது. 1990 காலகட்டத்தில் இந்த எழுச்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃபைனலா 1999 தான் பிசிகே அப்படிங்கிற அஃபிஷியலா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து டிக்ளேர் பண்றாங்க. ஸோ 1980 காலகட்டத்தில் ஆரம்பிச்ச ஒரு எழுச்சி 1999 வருஷம் வந்து விசிகே அப்படிங்கிற ஒரு கட்சியா டிக்ளேர் பண்றாங்க. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இதுக்குள்ள எப்படி திருமாவளவன் அவர்கள் வந்து என்ட்ரு ஆகுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ திருமாவளவன் அவர்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அரசு பணி பண்ணக்கூடிய ஒரு அரசு ஊழியர் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அண்ட் அவர் வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல ஒரு சைடு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன். ஓகேங்களா? ஸோ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் சைடில் ஒர்க் பண்ண ஒரு மனுஷன் தான் திருமாவளவன் அவர்கள். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து எப்படி இந்த கட்சிக்குள்ள வராங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த தலித் பந்தர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற எழுச்சி வந்து ஒடுக்கப்பட்ட ஜாதிகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு எழுச்சி. ஓகேங்களா? ஸோ இந்த எழுச்சிக்கு சப்போர்ட் பண்ற விதமாக தான் திருமாவளவன் அவர்கள் இந்த எழுச்சிக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. ஸோ அவர் பேசுகிற பேச்சு விதங்களாகட்டும், ஸோ அவர் நடந்துக்கிற ஆட்டிடியூட் ஆகட்டும், எல்லாமே ஒரு லீடர்ஷிப்புக்கான ஒரு குவாலிட்டி அவருக்கு கொடுக்குது. ஸோ அந்த கட்சியில் நல்லா ஸ்ட்ராங்காக பேச 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 அந்த கட்சிக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக அவரோட ஃபேஸ் வந்து உருவெடுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ விசிகே அப்படின்னு சொல்லும்போது கூட நிறைய பேருக்கு தெரியாது. பட் அந்த திருமாவளவன் அவர்களோட ஃபேஸை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு தெரிஞ்சிடும். கரெக்டுங்களா? ஸோ அந்த அளவுக்கு அவரு அந்த கட்சியோட ஒரு பிராண்ட் அம்பாசடராகவே மாறுறாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுதான் ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. ஓகேங்களா? ஓகே. ஸோ இவரு இந்த கட்சிக்குள்ள வந்தாச்சு. விசிகே அப்படிங்கிற கட்சி 1999 அபிஷியலா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா டிக்ளேர் பண்ணியாச்சு. இவர் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷன் வந்து ஒரே ஜாதிக்கு பேசுறாரு, ஒன்லி ஒடுக்கப்பட்ட ஜாதி, மற்ற ஜாதியெல்லாம் மனுஷன் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி மற்ற ஜாதிக்காரங்க இவரை வந்து எதிர்க்க ஆரம்பிச்சாங்க, இவரை ஹேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. ஏன்னா இந்த மனுஷன் வந்து ஒடுக்கப்பட்ட ஜாதி மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அப்படிங்கிறதுனே சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதனால மற்ற கட்சியினர் எல்லாருமே இந்த கட்சியில உள்ள நம்ம திருமாவளவன் பார்த்து கொஞ்சம் கான்ல பேசுறது வாங்குறது அப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இவர் ஃபேஸ் பண்ண முதல் விஷயம் வந்து இதுதான். ஓகே. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ரொடெக்ட் பண்றேன், நான் போராட்டம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போலீஸ் கேஸ் வந்து இவங்க மேல பதிவு பண்ணப்பட்டு ஜெயிலுக்கும் போயிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா சோசியல் அப்போசிஷன், அதாவது சோசியல் மீடியால நிறைய பிரச்சனைகளை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு வந்தாரு அப்படிங்கிறதுமே ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு செயல் அப்படிங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அதிகபட்சமா இந்த விசிகே கட்சி தொடங்கின காலகட்டத்திலிருந்து திருமாவளவன் உள்ள வந்ததிலிருந்து என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. பட் இன்ன வரைக்குமே தனித்து போராடலை அப்படிங்கிறதையுமே தெரிஞ்சுக்கோங்க. இன்ன வரைக்கும் ஏதாவது ஒரு கட்சியில கூட்டணியா போய் நிற்போம் அப்படின்னு சொல்லி தான் நிற்கிறாங்க. ஒரு 2 தொகுதியோ இல்லை ஒரு 3 தொகுதியோ சீட்டு கொடுங்க, அந்த 3 தொகுதியில நாங்க ஜெயிச்சு காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்களே தவிர 234 தொகுதியிலுமே நாங்க தனித்து நிற்கிறோம் அப்படின்னு இது வரைக்கும் அவங்க சொன்னது இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். பிகாஸ் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒடுக்கப்பட்ட ஜாதிகளுக்கு மட்டும்தான் நாங்க குரல் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரேட் ஆகிட்டாங்க. கரெக்டுங்களா? ஸோ அஃபிஷியலா எல்லா சைடுமே பார்த்தப்போ விசிகேனாலே ஒடுக்கப்பட்ட ஜாதிக்கு குரல் கொடுக்க வேண்டிய ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரி பேசுறதுனால 234 தொகுதியிலுமே அவங்க தனிச்சு போட்டியிடல. ஏதாவது ஒரு கட்சியில கூட்டணி கட்சியா சேர்ந்து இருப்பாங்க அப்படிங்கிறதா குறிப்பிடத்தக்கது. இன்னொன்று வந்து எம்பி பார்லிமெண்ட்ல போய் அவங்க வந்து எம்பி ஆயிருக்காங்க அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ ஒரு காலத்தில் திருமாவளவன் அவர்களோட பேச்சு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும். பேசும்போதே இந்த மனுஷன் கரெக்டாக பேசுகிறாரியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வருது, நிறைய பிரச்சனைகள். அவர் பேசினாலே அகேன்ஸ்டாக ஒரு 10 பேர் வந்து பேச ஆரம்பிச்சிடறான். அந்த அளவுக்கு அந்த கட்சியோட வளர்ச்சி அப்படிங்கிறது கம்மியாகிட்டே இருக்குது அப்படிங்கிறத கண் கூட நம்மளால் பார்க்க முடியுது. இதுதான் ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையும் கூட அப்படிங்கிறது தெரியுது. ஸோ ஒரு கட்சி ஆரம்பிக்காங்க அப்படின்னா பர்டிகுலராக ஒரு ஜாதிக்குன்னு அந்த காலத்தில் பேசியிருக்காங்க, ஓகே. பட் இனிமேல் வர்ற காலகட்டத்தில் பர்டிகுலராக ஒரு ஜாதிக்குன்னு பேசாமல் எல்லாருமே சமம் அப்படிங்கிற பேசுனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. அண்டு விசிகே அப்படிங்கிற கட்சி என்னைக்கு ஆரம்பிச்சாங்க, திருமாவளவன் அவர்கள் எப்படி இந்த கட்சிக்குள்ள வந்தாங்க, அண்ட் ஆல்சோ இந்த கட்சி ஃபேஸ் பண்ண என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம்.
வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் தட்டி விடுங்க.